ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் ட்ரேடிங் ஃபேக்ட்ரி. நம்ம நேற்று வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருந்தோம். மார்க்கெட்டோட வியூ பார்த்தீங்கன்னா நம்ம பீரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்ஃபேக்ட் மார்க்கெட் நம்மளுடைய அனாலிசிஸ் பிரகாரம் தான் மார்க்கெட் இன்னைக்கு பீரிஷாக தான் இருக்கு. ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த பொசிஷன் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன நம்மளோட டார்கெட் வரல. இன்னைக்கு எக்ஸாக்டா சேம் நம்ம எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாரி மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் தான் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபால், ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் ஆக ட்ரை பண்ணுச்சு. பட் செல்லர்ஸ் இங்கே டாமினேட் பண்ணதுனால திருப்பி மார்க்கெட் ஃபர்தராகவும் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி இங்கே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சொன்னேன் இல்லையா, சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும்னு. ஸோ அதுக்கோட கிளாசிக் எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ப்ரீவியஸாக இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு இங்கே. ஓகேவா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இது ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இது ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இப்போ சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இது ரெசிஸ்டண்டாக இருந்தது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஒரு டவுன், திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி தெரியுது, ஒரு சின்ன லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் அது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைய டேக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக ரன்னிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 600-700 ரேஞ்சில் நம்மளோட ரன்னிங் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேரிஷாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் அதை வாங்கினது 280 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ நான் வாங்கினப்ப மார்க்கெட் வந்து அந்த டைமில் ஆல்மோஸ்ட் 1700 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு. பட் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாத நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வாங்கினப்ப இந்த பிளேசஸ்ல தான் நான் வாங்கியிருந்தேன் ஸ்டாக்ஸை. பட் நான் வந்து மார்க்கெட் ஃபால் வந்து அன்னைக்கு நான் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் பிளான் பண்ணுறப்ப இந்த ரேஞ்ச் தான் வந்து நான் என்னோட டார்கெட்டாக பிளான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டும் என்னோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் ரியாக்ட் பண்ணுச்சு. பட் இங்கே வந்து இந்த சப்போர்ட் ஜோன் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. பட் மார்க்கெட் இப்போ எதனால இங்கே ஒரு பெரிய மூவ் கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு ஃபுல் ஹையில் போய் இந்த லிக்விடிட்டி இருந்தது எல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி இப்போ ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக நம்மளோட டார்கெட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகும். ஸோ இன்னைக்கு டே வந்து 245 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுதோ 245க்கு நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை நம்ம மார்க்கெட் நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மாதிரியே ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட் ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸில் தான் நம்மளோட டார்கெட் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் ரன்னிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2326 ருபீஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்மளோட டார்கெட் ஜோன் வர்றதுக்கு. ஸோ as soon as நம்ம டார்கெட் ஜோன் வந்த பிறகு நம்ம மார்க்கெட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் நாங்கள் எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட். ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஜோனுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்றது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த எட்ஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4000 ருபீஸ் போட்டு 2900 ருபீஸ்ன்றது ஒரு டீசென்ட் ப்ராஃபிட். ஸோ இப்போ என்னோட ப்ராஃபிட் நான் இந்த இடத்துல புக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராஃபிட்டோட இந்திய ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நாளைக்கு என்னுடைய லைவ் வீடியோ, நான் ட்ரேட் எடுக்கிற வீடியோவோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.